ஹலோ எவ்ரிவன். டுடே வந்து மே 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு பிஃபோர் வந்து ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணிடுறேன். நேற்று வீடியோவில் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் டிஸ்கிரிப்ஷனில். பட் ஆனால் வந்து இப்போ என்னோட யூடியூப் ப்ரொஃபைல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் இருக்கும். அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் டெய்லி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பிடிஎஃப் வந்து அதில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் உங்களுக்கு எதுனா வந்து நான் எடுக்கிறதுல வந்து நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் அஃபேர்ஸில் யூனியன் கேபினெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 ஃபாலோயிங் ப்ரப்போசலை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. யார் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க? பிஎம் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி இவங்க தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ப்ரப்போசல் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த கேபினெட் நியூஸ்னாலே ரொம்ப ப்ரீஃபாக இருக்கும். நீங்கள் அந்த வெப்சைட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் அதை வந்து அவ்வளோ அந்த நியூஸை பார்த்தோன்னே நம்ம பயந்துருவோம். அந்த மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட் என்னென்ன அதில் மெயினான கண்டென்ட்ன்றதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? ஓகே, இப்போ மொத்தம் 3 ஃபாலோயிங் ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா காஸ்ட் என்யூமரேஷனை வந்து அப்கமிங் சென்சஸில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது வந்து எந்த ஆர்டிக்கல் கீழே வருது அப்படின்னா ஆஸ் பர் ஆர்டிக்கல் 246 census is union subject listed at 69 in the union list in the 7th schedule. Second one census act வந்து 1948. இது என்ன சர்வ் பண்ணுதுன்னா லீகல் ஃபவுண்டேஷன் ஃபார் கண்டக்டிங் பாப்புலேஷன் சென்சஸ் இன் இந்தியா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோயிங் ப்ரப்போசல். இதுல ஃபர்ஸ்ட் ஃபாலோயிங் ப்ரப்போசல் என்னது? காஸ்ட் என்யூமரேஷனை அப்கமிங் சென்சஸ்ல வந்து இன்க்ளூட் பண்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போசல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரப்போசல் என்னன்னா சுகர் கேனோட ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸஸை வந்து ₹355 பர் குவிண்டல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஒரு இந்த மாதிரி ப்ராடக்ட்க்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஃபேர் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ்ன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி சுகர் கேனுக்கு இப்போ இது 25 to 26க்கான சுகர் சீசனுக்கு ₹355 வந்து பர் குவிண்டல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சுகர் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அக்டோபர் டு செப்டம்பர். ஓகேவா? இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1st அக்டோபர் 2025 ஸ்டார்ட் ஆகி 2026 செப்டம்பர் மந்த் வரைக்கும் இந்த ப்ரைஸ் தான் இருக்கு சுகர் கேனுக்கு. ஓகேங்களா? இதோட பேசிக் ரெக்கவரி ரேட் வந்து 10.25%. இதோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா பர் குவிண்டலுக்கு ₹3.46. ஓகே, இது வந்து செகண்ட் அப்ரூவல். தேர்ட் அப்ரூவல் என்னன்னா கிரீன்ஃபீல்ட் ஹை ஸ்பீட் காரிடார் இருக்குல்ல, இதுக்கான டெவலப்மெண்ட் தான் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து மேகாலயா டு அசாம். மேகாலயால வந்து மாலாங் கங் டு பஞ்ச்கிராம் வந்து அசாம். ஓகேங்களா? மேகாலயாவோட கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 144.80. அசாம்க்கு வந்து 22 கிலோமீட்டர். இது வந்து கிரீன்ஃபீல்ட் ஹை ஸ்பீட் காரிடார். ஓகே, இந்த கிரீன்ஃபீல்ட் ஹை ஸ்பீட் காரிடாருக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ₹22,864 crore. ஓகேங்களா? இதோட டோட்டல் லென்த் தான் எவ்வளோ? 166.80. இந்த 166.80ல தான் மேகாலயாவுக்கு வந்து 144.80, அசாம்க்கு வந்து 22 கிலோமீட்டர். ஓகே, அப்போ இது வந்து கிரீன்ஃபீல்ட் ஹை ஸ்பீட் காரிடார் எந்த 2 ஸ்டேட்க்கு? மேகாலயா டு அசாம். அசாம்ல பஞ்ச்கிராம், மேகாலயால வந்து மாலங் கங். ஓகே, மேகாலயாக்கான கிலோமீட்டர் 144.80, அசாம் வந்து 22, டோட்டல் லென்த் வந்து 166.80. இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோனா 22,864 crore. ஸோ எஃப்ஆர்பி மீன்ஸ் ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ், கேஎம் மீன்ஸ் கிலோமீட்டர் we know. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ், கேபினெட் அப்ரூவல். இப்போ இதை நீங்கள் ஹேண்ட் நோட்ஸ் பார்த்துட்டோன்னு இந்த ப்ரீஃப் நியூஸ் நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ப்ரீஃப் நியூஸ்ல நம்ம சொன்னதுதான் ப்ரீஃபா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க இதை. ஓகே,
அதான் நாங்க ஷார்ட்டா கொடுத்துருக்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் வந்து இங்க பிரீஃபா இருக்கு. ஓகே, செகண்ட் நியூஸ் போலாம். செகண்ட் நியூஸ் வந்து ஓகே, தேவேந்திர ஃபட்னாவிஸ் யாரு? சிஎம் ஆஃப் மகாராஷ்டிரா. இவங்க வந்து என்ன அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஷிப் பில்டிங், ஷிப் ரிப்பேர் அண்ட் ஷிப் ரீசைக்ளிங் பாலிசி 2025 வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு இன்ட்ரோடியூஸ் பாலிசி இன் மெரிடைம் மேனுஃபேக்சரிங் செக்டர். ஓகே, தேவேந்திர ஃபட்னவிஸ் சிஎம் ஆஃப் மகாராஷ்டிரா இவங்க என்ன அப்ரூவ் பண்ணிருக்காங்க? ஷிப் பில்டிங், ஷிப் ரிப்பேர் அண்ட் ஷிப் ரீசைக்ளிங் பாலிசி 2025 அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த பாலிசி வந்து இந்தியாலேயே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யாரு? மகாராஷ்டிரா. இவங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க? இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. என்ன செக்டர்ல? மெரிடைம் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல. மெரிடைம் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா யாருன்னா மகாராஷ்டிரா. இவங்க இந்த பாலிசியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாலிசியோட டார்கெட் எவ்வளவுனா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2030 6,600 crore, 2047 18,000 crore. இதுதான் வந்து இந்த பாலிசியோட மெயின் டார்கெட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது. ஓகேங்களா? சோ இதோட பிரீஃப் நியூஸ் பார்த்துடலாம். we know that okay, maritime இந்தியா விஷன் வந்து எந்த இயர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? 2030. ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாட்டிக்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. யூனியன் கவர்மெண்ட் வந்து மெரிடைமோட இந்தியா விஷன் வந்து எந்த இயர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? 2030. அதே மாதிரி அம்ரித்கால் விஷன் வந்து 2047. ஸோ இதை எய்ம் பண்ணி தான் இவங்க இந்த பாலிசிலாம் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்ல. ஸோ அதனால தான் எய்ம்ட் அட் பொசிஷனிங் இந்தியா அமாங் த top 5 countries in the global shipbuilding. Global shipbuilding by 2047 top 5 countriesல இந்தியா வரணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பாலிசிஸ்லாம் எடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இப்போ நம்ம படிச்சோம்ல 6,600 crore வந்து by 2030 அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்கன்ட்டு. அந்த டார்கெட்னால என்ன நடக்க போகுதுன்னா ஜென்ரேட்டிங் 40,000 ஜாப்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை? 40,000 ஜாப்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் வந்து ஃபினான்ஷியலா இன்சென்டிவ்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் சப்சிடி ஆஃப் 15% ஆஃப் ப்ராஜெக்ட் காஸ்ட், அதே மாதிரி 1 crore per ப்ராஜெக்ட் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்காகவும் பிளஸ் அப் டு 25 crore வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காகவும் தராங்க. 1 crore வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், 25 crore வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். இது வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ். அதோட கேபிட்டல் சப்சிடி பாத்தீங்கன்னா 15% ஆஃப் த ப்ராஜெக்ட் காஸ்ட். ஓகேங்களா? இது 6,600 crore வந்து 2030னா 18,000 crore வந்து 2047 பார்த்தோம்ல. இது வந்து 3.3 lakh ஜாப்ஸ் வந்து மெரிடைம் செக்டர்ல அச்சீவ் பண்றதுக்காக இந்த டார்கெட். ஓகே, ஸோ இந்த இயர்ஸ்லாம் மறந்துடாதீங்க, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இந்த பாலிசி வந்து யார் வந்து இம்ப்ளிமெண்டட் அண்ட் மானிட்டர்டு பை மகாராஷ்டிரா மெரிடைம் போர்டு தான் வந்து இத பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதும் மானிட்டர் பண்றதும் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் இந்த இது பார்த்துக்கோங்க. இந்தியா வந்து ஷிப் பில்டிங்ல 21st ரேங்க் வாங்கியிருக்காங்க குளோபலி. இந்தியா ரேங்க்ஸ் 21st குளோபலி இன் ஷிப் பில்டிங். 20th வந்து ஷிப் ரிப்பேர்ல, செகண்ட் வந்து ஷிப் ரீசைக்ளிங். 21st 22nd ஷிப் ரீசைக்ளிங். ஓகேங்களா? ஓகே, இதுல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் யாருன்னா யூனியன் மினிஸ்டர் சர்பானந்தா சோனோவால். ஓகே, இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டாட்டிக்கா. தென் இந்த வருஷம் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. யூனியன் பட்ஜெட் 25 to 26 ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மெரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்கு வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 25,000 crore
ஒரு செக்டாருக்கு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி மெரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்காக 25,000 crore வந்து யூனியன் பட்ஜெட்ல அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா டு பூஸ்ட் இந்தியாவோட மெரிடைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பூஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த 25,000 crore வந்து நம்மளுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மகாராஷ்டிரா வந்து என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஷிப் பில்டிங் ரிப்பேர் அண்ட் ரீசைக்ளிங் பாலிசியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா இந்த பாலிசியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றது. ஓகேங்களா, இது வந்து கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்டோட மெரிடைம் இந்தியா விஷன் 2030 அண்ட் அம்ரித்கால் விஷன் 2047 எய்ம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. குளோபல் ஷிப் பில்டிங்ல வந்து 2047 இந்தியா வந்து டாப் 5 கண்ட்ரீஸ்ல வரணும்ட்டு எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எக்ஸாம்ல வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இதோட இந்த பாலிசியோட மெயின் எய்மே என்னது, 6,600 crore 2030 இதோட டார்கெட் வந்து ஜென்ரேட்டிங் 40,000 ஜாப்ஸ். அதே மாதிரி 18,000 crore வந்து 2047 இதோட டார்கெட் வந்து 3.3 lakh ஜாப்ஸ் வந்து மெரிடைம் செக்டார்ல. ஓகே, இந்த பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்ட் அண்ட் மானிட்டர் பண்ணது யாருன்னா மகாராஷ்டிராவோட மெரிடைம் போர்டு தான். இவங்க வந்து ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸும் இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் வந்து இந்தியாவோட ரேங்க் பார்த்துக்கோங்க, ஷிப் பில்டிங்லையும் ப்ளஸ் ஷிப் ரிப்பேர் அண்ட் ஷிப் ரீசைக்ளிங் 21st 22nd. ஓகேவா, ஷிப் பில்ட் பண்ணுறாங்க, பில்ட் பண்ணணும், ரிப்பேர் ஆகுது, ரிப்பேர் ஆகுறதுனால ரீசைக்கிள் பண்ணுறோம். ஸோ அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ப்ளஸ் யூனியன் மினிஸ்டர் நேம் சர்பானந்தா சோனாவால், போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர் வேஸ்க்கு. யூனியன் பட்ஜெட் வந்து மெரிடைம் செக்டாருக்கு வந்து 25,000 crore. இதுதான் வந்து இந்த செகண்ட் நியூஸ்ல இருக்கு. அதுக்கான ஷார்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் இது. ஓகே, நீங்க எப்பவுமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பார்க்கறதா இருந்தா ப்ளஸ் வெப்சைட்ல இருக்க ஃபுல் பிரீஃப் நியூஸையும் நீங்க ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் இப்போ 1 வீக் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, டெய்லி படிக்கிறீங்கன்னா 1 வீக் ஆஃப்டர் வந்து நம்ம அதை ஒரு வாட்டி ரீகால் பண்றதுக்கு இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா, பட் ஆனா பிரீஃப் நியூஸ் படிக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தேர்ட் நியூஸ் போலாமா? ஓகே, தேர்ட் நியூஸ் என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நியூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் HMIS, இதுதான் அந்த பிளாட்ஃபார்மோட நேம். ஓகே, வெயிட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க, HMIS. இது வந்து நியூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, HMISனா ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேங்களா, HMIS ஓட ஃபுல் ஃபார்ம் என்னது, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகே, ஓகேங்களா, தென் வந்து இதோட எய்ம் என்னன்னா டு ஆக்சஸ் ஃபாஸ்டர் சர்வீஸ் அண்டர் CGHS. CGHSனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம். இதை டெவலப் பண்ணது யாருன்னா CDAC. இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே வராங்க. CDAC மீன்ஸ் சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி. ஓகேவா, இவங்க வந்து ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ போர்ட்டலோட நேம் என்னன்னா CGHS.MOHFW.government.in. ஓகே, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து நியூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் நேம் தான் என்னது, HMIS, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இந்த மாதிரி ஒரு அப்ரிவேஷன் இருந்துச்சுன்னா அந்த இது படிச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து எக்ஸாம்ல வந்து ஹெச்னா என்ன வரும், எம்னா என்ன வரும், இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, மேக்ஸிமம் படிச்சுடுங்க. ஓகேங்களா, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகே, அந்த ஸ்கீம் இது இல்லை, அந்த ப்ரோக்ராமோட நேம். ஓகேங்களா, இது வந்து ஃபாஸ்டர் சர்வீசஸ் அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் கீழே ஃபாஸ்டர் சர்வீஸ் கொண்டு வரணுன்றது.
இந்த பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணது வந்து சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே தான் வராங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து லான்ச் ஏற்கனவே இருந்த போர்ட்டலை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அஃபிஷியலா டீஆக்டிவேட் பண்ணிட்டு புதுசா நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த நியூ போர்ட்டல் தான் என்னதுன்னா cghs.mohfw.government.in. ஓகேங்களா? பழைய வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாங்க? டீஆக்டிவேட் பண்ணிட்டு நியூவா கொண்டு வந்திருக்காங்க. நியூவா கொண்டு வந்த போர்ட்டல் தான் இது. ஓகேங்களா? இந்த நியூவா கொண்டு வந்த போர்ட்டல்ல என்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பேன் பேஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனை வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? பேன் பேஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனை வந்து என்ன பண்ணிருக்காங்க? அப்கிரேட் பண்ணிருக்காங்க இந்த வெர்ஷன்ல. ஓகே, அதே மாதிரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் கீழே தானே வந்து இந்த HMIS அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1954 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட மெயின் என்னன்னா இட் கவர் a range of medical services for its beneficiary including outpatient and inpatient treatment specialist. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரோட யூனியன் மினிஸ்டர் நேம் என்னன்னா ஜெகத் பிரகாஷ் நாடா, ஜேபி நாடான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த தேர்ட் நியூஸ். அந்த பிளாட்ஃபார்ம் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிளாட்ஃபார்மோட நேம் என்னது? HMIS, ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதுக்கு கீழே தான் வந்து ஒரு போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் cghs.mohfw.government.in. ஓகே, ஃபோர்த் நியூஸ். ஓகே, ஃபோர்த் நியூஸ் என்னன்னா இந்தியாவோட கோஸ்ட் லைன் லென்த் அப்படின்னா கடலோர பரப்புகள் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவோட கோஸ்ட் லைன் லென்த் ரிவைஸ்டு டு 11,098.81 கிலோமீட்டர் இப்போ இருக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருந்துச்சுன்னா ஃப்ரம் 7,516.60 கிலோமீட்டர் இருந்திருக்கு. இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 3,537.21 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆகி 11,098.81 கிலோமீட்டர் வந்து இப்போ இருக்கு இந்தியாவோட கோஸ்ட் லைன் லென்த். அப்படின்னா ஃபர்ஸ்ட் சின்ஸ் அதான் 1970s எடுத்திருக்க சர்வேல 7,516.60 கிலோமீட்டர் இருக்கு. நியர்லி 50% வந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 7,516.60. இப்ப இருக்கிற கோஸ்ட் லைன் லென்த் வந்து 11,098.81 கிலோமீட்டர். ஸோ நியர்லி 50% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,537.21 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த இந்த ரிவிஷனை வந்து யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா NHO அப்படின்றது நேஷனல் ஹைட்ரோகிராஃபிக் ஆர்கனைசேஷனும் அண்ட் சர்வே ஆஃப் இந்தியா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த ரிவிஷனை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யாரும் NHO, நேஷனல் ஹைட்ரோகிராஃபிக் ஆர்கனைசேஷன் அண்ட் சர்வே ஆஃப் இந்தியா. இந்த நேஷனல் ஹைட்ரோகிராஃபிக் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல எந்த ஸ்டேட் வந்து லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன் இருக்கு பிளஸ் எந்த ஸ்டேட் வந்து ஷார்டஸ்ட் கோஸ்ட் லைன் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ லாங் கோஸ்ட் லைன்னாலே கடலோர பரப்புகள் தான். ஸோ இது பார்டர்ல தான் இருக்கிறது. ஓகேவா? ஒரு ஸோ அதுதான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. குஜராத் தான் வந்து லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன். ஓகேங்களா? அமாங் ஸ்டேட்ஸ்ல ஷார்டஸ்ட்னு பார்க்கும்போது கோவா. குஜராத் வந்து லாங்கஸ்ட், ஷார்டஸ்ட் வந்து கோவா. ரெண்டுமே ஜில தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்மாலஸ்ட் ஸ்டேட்டே வந்து நம்மளுக்கு கோவா தான் தெரியும். ஸோ அதனால அது ஷார்டஸ்ட் கோஸ்ட் லைன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. குஜராத் வந்து லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன். ஓகேவா? யூனியன் டெரிட்டரிஸ்ல பார்க்கும்போது அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் தான் வந்து லாங்கஸ்ட் கோஸ்ட் லைன். புதுச்சேரி வந்து ஷார்டஸ்ட். ஸோ வி நோ பாண்டிச்சேரி இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் யூனியன் டெரிட்டரி. ஸோ அதை வச்சு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. புதுச்சேரி தான் வந்து ஷார்டஸ்ட் கோஸ்ட் லைன். ஓகேங்களா? ஸோ இதோட பிரீஃப் நியூஸ் பார்த்துடலாம்.
ஓகே, அங்க சொல்லியிருக்கிறது அந்த ஷார்ட் நோட்ஸ்ல இருக்கிறது தான் இங்கேயும் இருக்கு, ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதுல வேற எதுனா சப்போஸ் நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல விடுற நியூஸ் தான் வந்து இந்த பிரீஃப்ல நான் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? தென் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டரும் வந்து உத்தர்காண்ட் தான். ஓகேங்களா? NHOவோட ஹெட் குவார்ட்டரும் உத்தர்காண்ட் தான். ஓகே, சர்வே ஆஃப் இந்தியாவோட சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து இதேஷ் குமார் எஸ் மக்வானா. ஓகே, then go to next news. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்காங்கல்ல, MHA, இவங்க வந்து என்ன கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹை லெவல் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த செக்ஷன் கீழன்னா சப்செக்ஷன் 2 ஆஃப் த செக்ஷன் 8B ஆஃப் த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 ஃபார் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போ நேஷனல் டிசாஸ்டர்ன்றது வந்து மேன்மேடும் இருக்கு, நேச்சுரல் டிசாஸ்டரும் இருக்கு. ஸோ ரெண்டுத்துலயுமே நடக்கிற டிசாஸ்டருக்கு வந்து ஒரு கமிட்டி மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியோட சேர்பர்சனா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? ஸோ இந்த மாதிரி கமிட்டிஸ்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதோட சேர்பர்சன் யார் வந்து அதுக்கு சேர்பர்சனா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்மே எக்ஸாம்ஸ்ல அடிக்கடிக்கு வர்றதுதான். ஓகேவா? அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்காக ஒரு ஹை லெவல் கமிட்டி யார் ஃபார்ம் பண்றாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டியோட ஹெட் யாரு தான்? யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர் தான், அமித்ஷா தான். ஓகேங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. இதுல இருக்க மெம்பர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவராஜ் சிங் சௌகன் இவங்க யாரு? மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். நிர்மலா சீதாராமன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ், யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ். சுமன் பெரி வந்து வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக். ஓகேங்களா? வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக். இவங்க 3 பேருமே இதுல மெம்பரா இருக்காங்க. இந்த ஹை லெவல் கமிட்டியோட சேர்பர்சன் வந்து இந்த கமிட்டியை யார் கான்ஸ்டிடியூட் பண்ணாங்களோ அந்த யூனியன் மினிஸ்டர் தான், அமித்ஷா. ஓகேங்களா? இதுதான் வந்து 5th நியூஸ். ஓகே, இதுக்கான பிரீஃப் நியூஸ் பார்த்துடலாம். இது மெயினா கொண்டு வந்தது ரீசனே என்னன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்காக தான். The primary objective of the committee is to enhance India's resilience against both natural and man-made disasters such as flood, earthquake, pandemic and industrial accidents by ensuring a coordinated national disaster management strategy. ஸோ இதுல வந்து அவங்க என்னெல்லாம் மெயினான ரோல் சொல்றாங்க அப்படின்னா நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசியை வந்து கைட் பண்றதுக்கு, தென் வந்து கோஆர்டினேட்டிங் எஃபர்ட்ஸ் அமாங் மல்டிபிள் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் ஏஜென்சிஸ், overseeing long-term risk reduction strategies, monitoring preparedness level of states and union territories. தென் அவ்வளவுதான் இந்த நியூஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் வந்து கவர்னர் ஆஃப் தெலுங்கானா இருக்காங்கல்ல, ஜிஷ்ணு தேவ் வர்மா. மேக்சிமம் வந்து நம்ம இந்த மாதிரி நியூஸ் வந்தாலே டக்குன்னு சிஎம் அவங்க தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம மைண்டுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும், எக்ஸாம்லயும் சரி நார்மலா சரி. ஆனா இப்ப இதுக்கு வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், தெலுங்கானா ஸ்டேட்டோட கவர்னர் ஜிஷ்ணு தேவ் வர்மா இவங்க தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. என்ன இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டன் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? எங்கன்னா எதுக்காகனா பாபுஜி வனம் அப்படின்ற இடத்துல, இது வந்து கங்கா சாந்தி வேன் இன் ஹைதராபாத் தெலுங்கானா அந்த பிளேஸ்ல தான் இருக்கு. இது யாருடைய பர்த் ஆனிவர்சரி அப்ப இந்த வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டன் இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா புயா பாபுஜி மகாராஜ்னு இருக்காங்க, அவங்களோட 125th பர்த் ஆனிவர்சரி. புயா பாபுஜி மகாராஜ் அவங்களோட 125th பர்த் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக தான் ஜிஷ்ணு தேவ் வர்மா கவர்னர் ஆஃப் தெலுங்கானா அவங்க வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டன். ஓகேங்களா? இது வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே,
மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஸோ இதோட பிரீஃப் நியூஸ் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டன் இருக்குல்ல, இதுல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the garden encompasses 40 species of medicinal trees including neem, red sandalwood, tulasi and tropical almond selected for the spiritual and healing properties. இது மெயினா டிசைன் பண்ணதுக்கான ரீசன், டிசைன் டு ரேடியேட் பிரணாஹுதி யோகிக் டிரான்ஸ்மிஷன். தி கார்டன் ஃபீச்சர்ஸ் அக்குப்ரெஷர் பாத்வேஸ், percolation pits and sloped landscape to facilitate rainwater harvesting and promote ecological sustainability. Then a central water body symbolizes the origin of creation, while a biodiversity patch attracts native fauna and birds. Then a cow pen is integrated to foster children's connection with nature, reflecting Babuji's affinity for cows. அந்த டிரான்ஸ்மிஷன் கார்டனை கொண்டு வந்ததுக்கான ஃபீச்சர்ஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா, இதெல்லாம் சும்மா நீங்க படிச்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி இவரோட பர்த் ஆனிவர்சரி எத்தனாவது இயர்னா 125th. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் தெலுங்கானாவோட சிஎம் வந்து ரேவந்த் ரெட்டி, கவர்னர் வந்து ஜிஷ்ணு தேவ் வர்மா, கேபிட்டல் ஹைதராபாத், பேர்ட் சாங்சுவரி வந்து மஞ்சிரா பேர்ட் சாங்சுவரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னன்னா, ஓகே, பிரிக் இன்ஸ்டெம் அப்படின்றது கர்நாடகா பேஸ்ட். இவங்க வந்து சிஎம்சி வெல்லூர் இருக்காங்கல்ல, தமிழ்நாடு, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு இது வந்து கண்டக்ட் பண்றாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஜீன் தெரப்பி ட்ரையல் ஃபார் ஹேமோஃபிலியா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஜீன் தெரப்பி ட்ரையல் ஃபார் ஹேமோஃபிலியா. இந்த ஹேமோஃபிலியா அப்படின்றது ஒரு விதமான பிளட் டிசார்டர் சொல்றாங்க, ஜெனட்டிக் பிளட் டிசார்டர். ஓகேங்களா, ஒரு மூவில கூட சொல்லியிருப்பாங்க, ஹதர்வா நடிச்ச மூவின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்களுக்கு வந்து எதுனா அடிபட்டுச்சுன்னா அந்த பிளட் வந்து நிக்கவே நிக்காது, வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இப்போ நார்மல் பீப்புள்ஸ்க்குலாம் ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னா கொஞ்ச நேரம் பிளட் வரும், அந்த பிளட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நின்றும். பட் ஆனா இந்த டிசார்டர், இந்த ஜெனட்டிக் பிளட் டிசார்டர், அந்த டிசீஸ் நேம் தான் என்னதுன்னா ஹீமோஃபீலியா. இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பிளட் வந்து நிக்கவே நிக்காது. பிளட் டஸ் நாட் சி நார்மலி காசிங் அப்நார்மல் ப்ளீடிங். இதை வந்து ப்ளீட் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா, இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரிசர்ச் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. பிரிக் இன்ஸ்டெம் அப்படின்னா, பிரிக் வந்து பயோடெக்னாலஜி ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் கவுன்சில், இன்ஸ்டெம்னா இன்ஸ்டிடியூட் ஃபார் செல் சயின்ஸ் அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசன், சிஎம்சி கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ், இவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் கூட சேர்ந்து, பிரிக் இன்ஸ்டெம் கர்நாடகாவோட சேர்ந்து இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீங்க ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. இந்தியாவோட பயோடெக்னாலஜி செக்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரிமார்க்கபிள் growth, எக்ஸ்பாண்டிங் 16-fold to reach $165.7 billion வந்து 2024ல, with a vision to touch 2030க்குள்ள இவங்க 300 billion அச்சீவ் பண்றது. எந்த செக்டர்லனா பயோடெக்னாலஜி செக்டர். ஓகேங்களா, ஒரு ரிசர்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுதான். ஓகேங்களா, தென் வந்து நெக்ஸ்ட் நியூஸ், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். ஓகே, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எய்ம் ஃபார் நேச்சர் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எய்ம் ஃபார் இனிஷியேட்டிவ் இது எதுக்கு பூஸ்ட் பண்றதுக்காகனா, குளோபல் எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் மானிட்டரிங். இதை பூஸ்ட் பண்றதுக்காக
ஃபுட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்க இனிஷியேட்டிவ் தான் எய்ம் ஃபார் நேச்சர் இனிஷியேட்டிவ். இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் வந்து ரோம் அண்ட் இட்டாலி. ஓகேவா? இந்த எய்ம் ஃபார் நேச்சர் இனிஷியேட்டிவோட டென்யூர் பார்த்தீங்கன்னா 25 to 28 25 to 28. இதுக்கான ஃபண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இயர்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 4 நேச்சர் இனிஷியேட்டிவ் 3 இயர்ஸ் தான் டென்யூர். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2025 26 27 28 சாரி 4 இயர்ஸ் 4 நேச்சர் இனிஷியேட்டிவ். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஃபண்ட் வந்து 7 மில்லியன். ஓகேங்களா? ஃபண்ட் வந்து எவ்வளோனா 7 மில்லியன் ஜிபிபி பை யுனைடெட் கிங்டம். ஜிபிபி மீன்ஸ் கிரேட் பிரிட்டிஷ் பவுண்ட். கிரேட் பிரிட்டிஷ் பவுண்ட் அப்படின்னா அதோட ஃபண்ட் வந்து 7 மில்லியன் கிரேட் பிரிட்டிஷ் பவுண்டு. இதை ஃபிக்ஸ் பண்ணுறது யாருன்னா யுனைடெட் கிங்டம். எய்ம் வந்து 4 நேச்சர் இனிஷியேட்டிவ். டென்யூருமே வந்து 25 to 28 4 இயர்ஸ். இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் தான். எந்த கண்ட்ரியில மெயினா இந்த பைலட் ப்ராஜெக்ட் கொண்டு வராங்கன்றத கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிரேசில் அண்ட் பெரு. பிரேசில் அண்ட் பெரு பைலட் ப்ராஜெக்ட் வந்து எந்த கண்ட்ரியில கொண்டு வராங்க? பிரேசில் அண்ட் பெரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் வந்து இதை எதை சப்போர்ட் பண்றதுக்காகனா டார்கெட் 2 ஆஃப் த கன்விங் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க். இது வந்து என்ன ரீஸ்டோர் பண்ணுதுன்னா 30% ஆஃப் டீக்ரேடட் எக்கோசிஸ்டம் வந்து 2030க்குள்ள ரீஸ்டோர் பண்றதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. எய்ம் ஃபார் நேச்சரோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஆக்ஸலரேட்டிங் இன்னோவேட்டிவ் மானிட்டரிங் ஃபார் நேச்சர் ரீஸ்டோரேஷன். ஆக்ஸலரேட்டிங். ஸோ வந்தா படிச்சுக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஆக்ஸலரேட்டிங் இன்னோவேட்டிவ் மானிட்டரிங் ஃபார் நேச்சர் ரீஸ்டோரேஷன். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல இன்னொரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கும் கொண்டு வராங்க. அதுதான் என்னதுன்னா FERM FERM ஃப்ரேம்வொர்க் ஃபார் எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் மானிட்டரிங். இதுக்கான ஃபுல் ஃபார்மும் படிச்சுக்கோங்க. ஓகே. இதோட ஃபுல் நியூஸ் பார்க்கலாம். இது இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல எத்தனாவது நியூஸ் மீன்ஸ் 4th நியூஸ். ஓகே. For nature initiative 4 year tenure 4 years 25 to 28. இந்த பைலட் ப்ராஜெக்ட் வந்து எந்த கண்ட்ரி? பிரேசில் அண்ட் பெரு தான். ஓகே. இதோட இனிஷியேட்டிவ் டைரக்ட்லி டார்கெட் 2 ஆஃப் த கன்விங் மான்ட்ரியல் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க். எதை ரீஸ்டோர் பண்ண 30% ஆஃப் டீக்ரேடட் எக்கோசிஸ்டம் 2030க்குள்ள ரீஸ்டோர் பண்றதுக்காக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் சொன்னல ஒரு டூல் யூட்டிலைசிங் அட்வான்ஸ்டு டூல். அந்த டூல் என்னன்னா FERMன்ற டூல் தான். எதுக்கு? ஃப்ரேம்வொர்க் ஃபார் எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் மானிட்டரிங். இது வந்து எதை என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த டூல்னா ரீஸ்டோரேஷன் மானிட்டரிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் எஃபர்ட்ஸை என்ஹான்ஸ் பண்றதுக்காக. எய்ம் ஃபார் நேச்சர் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? எந்த ஆர்கனைசேஷன்? ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஓகே. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து ரோம் இட்டாலி. ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ். ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா யுனெஸ்கோ குளோபல் ஜியோ பார்க் கவுன்சில் இருக்காங்கல்ல, இவங்க வந்து அவங்களோட 10th ஆனிவர்சரிக்காக ஒரு 16 நியூ ஜியோ பார்க் வந்து 11 கண்ட்ரிஸ்க்கு இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ்குள்ளனா 50 கண்ட்ரிஸ்குள்ள 229 அக்ராஸ் 50 கண்ட்ரிஸ். 50 கண்ட்ரிக்குள்ளேயே மொத்தம் 229 ஜியோ பார்க் இருக்கு. குளோபல் ஜியோ பார்க். ஓகேவா? அதோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,55,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஜியோ பார்க் கவுன்சில்ல வந்திருக்கிறது வந்து என்னென்ன கண்ட்ரினா நார்த் கொரியால பக்குட்டு, சவுதி அரேபியால நார்த் ரியாட் அண்ட் சல்மா. ஓகேங்களா? ஆனா இந்த 16 நியூ ஜியோ பார்க் வந்து கொண்டு வந்திருக்காங்கல்ல அக்ராஸ் 11 கண்ட்ரீஸ்ல, அதுல இந்தியா வந்து நாட் ஃபீச்சர்ட் இன் த லிஸ்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 4-5 கண்ட்ரி கொடுத்துட்டு
இதுல வந்து எந்த கண்ட்ரி இல்லைன்ட்டு கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ ஆனா இந்தியா வந்து டஸ் நாட் ஃபீச்சர் இன் த லிஸ்ட். ஓகேங்களா? இப்போ இந்த 16 ஜியோ பார்க் வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வந்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸ். ஓகே, யுனெஸ்கோ தான் ஆட் பண்றாங்க 16 நியூ குளோபல் ஜியோ பார்க். அதுல நார்த் கொரியாவும் சவுதி அரேபியாவும் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. இந்தியா வந்து இந்த லிஸ்ட்ல கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல இன்னொரு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த நார்த் கொரியால எந்த சைட்னா மவுண்ட் பக்கிட்டோ, சவுதி அரேபியால நார்த் ரியாட் அண்ட் சல்மா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க மெயினா. ஓகேங்களா? நார்த் கொரியா, சவுதி அரேபியா. ஓகே, இப்போ இந்த 16 நியூவா ஆட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை ஒரு வாட்டி நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, சைனால வந்து கான்புலா, சைனாலேயே இன்னொன்று வந்து யன்யாங். அப்போ சைனாலேயே வந்து 2 சைட் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா கான்புலா யன்யாங், கான்புலா யன்யாங். இது வந்து எந்த கண்ட்ரினா சைனால 2 சைட் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம படிச்சோம் நார்த் கொரியா வந்து மவுண்ட் பக்கிட்டோ, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஈக்விடார் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து ஒரு கண்ட்ரி. இதுல வந்து 2 சைட் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நப்போ சுமாக்கோ, தங்குருகா வல்கானோ. இந்த 2 சைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நப்போ, நெக்ஸ்ட் வந்து தங்குருகா வல்கானோ. இந்த 2 சைட் வந்து ஈக்விடார். ஓகேவா? இந்தோனேஷியாலயும் வந்து 2 சைட் ஆட் பண்ணியிருக்காங்க. கெபுமென் மெராட்டஸ். இந்தோனேஷியா வந்து கெபுமென் மெராட்டஸ், கெபுமென் மெராட்டஸ். ஓகே, இட்டாலியில வந்து பாத்தீங்கன்னா மர் ஜியோ பார்க். இட்டாலி வந்து மர் ஜியோ பார்க். நார்வேல வந்து ஜோட் கோஸ்ட், ஜோட் கோஸ்ட். நார்வே வந்து ஜோட் கோஸ்ட். சவுத் கொரியா வந்து டன்யாங், சவுத் கொரியா வந்து டன்யாங். சவுத் கொரியாலயும் மொத்தம் 3 பிளேஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. தன்யாங், ஜியோங்பக், டாங்கெங். சவுதி அரேபியா நம்ம படிச்சோம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீச்சர். நார்த் ரியாட் அண்ட் சல்மா 2 பிளேஸ். ஸ்பெயின் வந்து காஸ்டா கியூபிரட்டா, காஸ்டா கியூபிரட்டா ஸ்பெயின். ஸ்பெயின் வந்து காஸ்டா கியூபிரட்டா. யுனைடெட் கிங்டம் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் நார்த்தன் அயர்லாந்து வந்து சைட் வந்து அரன், ஹரன். வியட்நாம் வந்து லாங்சான், வியட்நாம் வந்து லாங்சான். இதையே நீங்க ஒரு 4 வாட்டி படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த கண்ட்ரியோட சைட் நேம் இதுதான் அப்படின்றது நம்ம மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ ரிவிஷன் பண்ணுங்க, கண்டிப்பா அது வந்து மைண்ட்ல இருக்கும். தென் வந்து இதுல வேற எந்த நியூஸ்மே இல்லை. அதுதான் நம்ம வந்து அங்கே ஆண்டிட்டன்ல பார்த்துட்டோம், அவ்வளவுதான். தென் இதை மட்டும் படிச்சுக்கோங்க. யுனெஸ்கோவோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னா ஹாட்ரே அசுலே. ஹெட் குவார்ட்டர் வந்து பாரிஸ், பிரான்ஸ்ல இருக்கு. தென் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 16th November 1945 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. யுனெஸ்கோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்க இருக்கு? பாரிஸ், பிரான்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து SRFTI இவங்க வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, a doll made up of clay அப்படின்ற ஃபிலிம் வந்து 78th ஃபெஸ்டிவல் டி கேனிஸ்ல என்ட்ரி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த SRFTI அப்படின்னா சத்யஜித் ரே ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட். இந்த மாதிரி ஃபிலிம்கான அவார்ட்ஸ்லாம் வந்து நம்ம பார்ப்போம் கண்டிப்பா, கரெக்டா? அதுல வந்து இந்த சத்யஜித் ரே ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது தான் என்னது, எ டால் மேட் அப் ஆஃப் கிளே அப்படின்ற ஃபிலிம் வந்து 78th ஃபெஸ்டிவல் டி கேனிஸ்ல என்டர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஃபிலிம் வந்து யார் ரிட்டன் அண்ட் டைரக்டர்னா போப்போ பிரிவெரியா டெஸ்வே. டெஸ்வே டெஸ்வே தான் வந்து இந்த ஃபிலிம், இந்த ஃபெஸ்டிவல் இதுல ஃபிலிம் கேட்டகரியில வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. ஓகே, இது வந்து செலக்டட் ஃபார் த பிரஸ்டீஜியஸ் லா சினிஃப் செக்ஷன். இந்த செக்ஷன் கீழே தான் வந்து இவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. இது வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான செக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபிலிமோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எ டால் மேட் அப் ஆஃப் கிளே. இது யார் ரிட்டன் அண்ட் டைரக்டட் பண்ணாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. போப்போ பி பிரிவேரியா டெஸ்வே. ஓகேங்களா? இது எத்தனாவது? 78th ஃபெஸ்டிவல் டி கேனிஸ்.
அதெல்லாம் என்டர் ஆயிருக்கு. ஓகே, பிரீஃப் நியூஸ் பார்க்கலாம். இதுல தேர்ட் நியூஸ் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல. ஓகே, தென் இதுல வேற எதுனா விட்டுட்டோம்னா அதை நான் பார்க்குறேன், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து இந்த ஃபிலிம் வந்து 23 மினிட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 23 மினிட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம். ஓகே, இதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி அந்த செக்ஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க, லாஸ்ட் இனஃப் செக்ஷன். இது வந்து பிரஸ்டீஜியஸ் செக்ஷன். இதுல தான் வந்து இந்த ஃபிலிம் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்னன்னா, ஃபோப் இந்தியா இருக்காங்கல்ல, இந்த ஃபோப் இந்தியா வந்து மகாராஷ்டிரா பேஸ்ட். ஓகேவா? இவங்களும் லோரியல் பாரிஸ், இது வந்து பிரான்ஸ் பேஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஆனுவல் உமன் பவர் 2025 லிஸ்ட். இது வந்து 20 எக்ஸப்ஷனல் செல்ஃப் மேட் உமனை ஆனர் பண்ற விதமா இந்த வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து நிறைய கேட்டகரி வைஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓகேங்களா? ஃபோப் இந்தியா தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் கூட சேர்ந்துனா, லோரியல் பாரிஸ் பிரான்ஸ் பேஸ்டு கம்பெனி இது. ஓகேவா? மகாராஷ்டிரா பிரான்ஸ் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரிலீஸ் பண்ணது தான். ஓகேவா? இது வந்து 20 எக்ஸப்ஷனல் செல்ஃப் மேட் உமன், 20 எக்ஸப்ஷனல் செல்ஃப் மேட் உமனை பத்தி தான் அவங்கள தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதுல வந்து கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க அவங்கள ஆனர் பண்ற விதமா. ஓகேங்களா? பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் வந்து டாக்டர் கீதா கோபிநாத், இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். நெக்ஸ்ட் வந்து ரேணுகா ராம்நாத். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், பிகாஸ் வந்து நான் ஒரு வாட்டி எக்ஸாம்ல வந்து இதெல்லாம் கண்டிப்பா இவ்வளோ இருக்கு, ஸோ எதனா ஒன்று மென்ஷன் பண்ணி கேட்பாங்களா அப்படின்றதுனால படிக்காம விட்டுட்டேன். பட் ஆனால் அந்த 20 என்னமோ வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கரெக்ட், இந்த ஒரு நேம் மென்ஷன் பண்ணி இவங்க வந்து எந்த கேட்டகரியில வின் பண்ணியிருந்தாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் வந்து இருந்துச்சு இப்போ ரீசெண்டா நடந்த எக்ஸாம்ஸ்லயே. ஸோ இந்த மாதிரி 20 நேம்ஸ் இருக்கு, ஸோ கேட்க மாட்டாங்க அப்படின்னு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு உங்களால மெமரி பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, 4 வாட்டி அதையே திரும்ப திரும்ப படிங்க, கண்டிப்பா மைண்ட்ல நிற்கும் அது. ஓகேங்களா? ஸோ டாக்டர் கீதா கோபிநாத், ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். நெக்ஸ்ட் வந்து ரேணுகா ராம்நாத், இவங்க வந்து ஃபவுண்டர் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆல்டர்னேட் அசெட் மேனேஜ்மெண்ட். சோனியா தாஸ் குப்தா, இவங்க வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெடுக்கு வந்து எம்டிஎன் சிஇஓ ஆஃப் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கபூர் நகாத்தி, இந்தியன் சிஇஓ ஆஃப் பேங்க் ஆஃப் அமெரிக்கா, இது வந்து யூஎஸ்ஏ. லீனா நாயர், குளோபல் சிஇஓ ஆஃப் சேனல், பிரான்ஸ். ஸோ பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் கேட்டகரியில மொத்தம் வந்து 7 மெம்பர்ஸ். சோனால் தேசாய், நெக்ஸ்ட் வந்து விஷாகா முலியே, மொத்தம் 7 பேர் பிஸ்னஸ் அண்ட் ஃபினான்ஸ் கேட்டகரியில. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில வந்து 2 பேர். ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுப்போம், மனு பக்கேர். இவங்க வந்து இப்போ 2024 பாரிஸ் ஒலிம்பிக் நடந்துச்சுல, இதுல வந்து இவங்க 2 பிரான்ஸ் மெடல் வந்து ஷூட்டிங்ல வாங்கியிருந்தாங்க. இவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில ஆனர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து ஸ்மிருதி மந்தானா வந்து 2024ஓட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். உமன்ஸ் கிரிக்கெட்ல இவங்க வந்து 2024ல ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ்ல வந்து இந்த 2 பேரோட நேமே வந்து ஞாபகம் வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து புசார்லா வெங்கடா சிந்து, இவங்க வந்து பேட்மிண்டன், அதாவது பிவி சிந்து பேட்மிண்டன் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஸ்போர்ட்ஸ்ல வந்து 3 நேமே நம்மளுக்கு அடிக்கடிக்கு நியூஸ்ல பாக்குற நேம் தான். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆண்டர்பிரனர்ஷிப்ல வந்து அனாமிகா கண்ணா, மீரா குல்கர்னி, ரோகிணி ஹையர், பிரேரணா சிங், மொத்தம் 4 பேர் ஆண்டர்பிரனர்ஷிப்ல. பப்ளிக் சர்வீஸ் அண்ட் அகாடமியில வந்து மோனா கந்தர், டாக்டர் பிரதிமா மூர்த்தி. ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்ல வந்து பயல் கப்பாரியா ஃபிலிம் மேக்கர் இவங்க. ஓகேவா? சுனிதி சௌகன் வந்து சிங்கர், இவங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்ல. ஓகே, சுனிதி சௌகன் வந்து சிங்கர் கேட்டகரி.
நெக்ஸ்ட் வந்து கார்ப்பரேட் லீடர்ஷிப், இதுல வந்து சவிதா பாலச்சந்திரன், நெக்ஸ்ட் ஷிஃபாலி கொராடியா. ஓகே, சவிதா பாலச்சந்திரன் வந்து சிஎஃப்ஓ ஆஃப் டிடிஎல் டாடா டெக்னாலஜி லிமிடெட். ஷிஃபாலி கொராடியா வந்து சேர்பர்சன் ஆஃப் டெலியோட் சவுத் ஏஷியா. ஓகேவா. நிமன்ஸ் வந்து யார் வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா டாக்டர் பிரதிமா மூர்த்தி, பப்ளிக் சர்வீஸ்ல இருப்பாங்கல்ல, அவங்க வந்து டைரக்டர் ஆஃப் நிமன். நிமனோட இது ஹெட் குவார்ட்டர் வந்து கர்நாடகா. நிமனோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ். ஓகே. ஏபிசிஎல் வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட். ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட் வந்து யார் வந்தாங்க? விஷாக்கா முலியா இருக்காங்கல்ல, இவங்க வந்து சிஇஓ ஆஃப் ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லிமிடெட். இது வந்து மகாராஷ்டிரா பேஸ் கம்பெனி. ஓகே, உங்களால தயவு செஞ்சு இதை திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருங்க, கண்டிப்பா மைண்ட்ல இருக்கும். ஓகே, இது வந்து ஃபோர்ப் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் தான் இது. ஓகேங்களா. இது வந்து செகண்ட் நியூஸ். இதுல வேற எதுனா நியூஸ் ஃபிட் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா. இந்த உமன் பவர் அப்படின்ற இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ண இயர் வந்து 2017. இவங்க இப்போ வந்து 20 செல்ஃப் எஸ்டிமேட்டட் உமன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்க வந்து எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் சக்சஸ், இன்ஃப்ளூயன்ஸ், லீடர்ஷிப், இன்னோவேஷன் அண்ட் சொசைட்டல் இம்பாக்ட், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த பர்சன்ஸ் எல்லாம் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்தியாவோட எடிட்டர் யாருன்னா சுவின் சிங்கா. ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை, மகாராஷ்டிரா. எஸ்டாப்ளிஷ்ட் வந்து 2009. ஓகே, இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ் தான். ஓகேங்களா. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் நியூஸ்ல ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து என்னன்னா எஸ்பிஐ இருக்காங்கல்ல, எஸ்பிஐ வந்து எல்பிஏஐ லேண்ட் போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இவங்களோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இந்த லேண்ட் போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வராங்க. இவங்க எதுக்காக எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கன்னா பேங்கிங் சர்வீஸ் வந்து பார்டர்ல என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட 26 லேண்ட் போர்ட்ஸ் எங்கெல்லாம் சிச்சுவேட் ஆயிருக்கு? நேபாள், பங்களாதேஷ், பூட்டான் அண்ட் மியான்மர். NBBM. நேபாள், பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர். இந்த பார்டர்ல இருக்க இந்தியாவோட 26 லேண்ட் போர்ட்ஸோட பேங்கிங் சர்வீஸை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லேண்ட் போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் லேண்ட் போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வராங்க. ஓகே, ஸோ எந்தெந்த கண்ட்ரி அதை மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நேபாள், பங்களாதேஷ், பூட்டான், மியான்மர். அதுதான் NBBM. ஓகே, இந்தியாவோட 26 லேண்ட் போர்ட்ஸ். ஓகேவா. இதுக்கான பிரீஃப் நியூஸ். இப்போ அந்த பேங்கிங்கை வந்து அங்க என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன மாதிரிலாம் என்ஹான்ஸ் பண்ணுவாங்க? பேங்கிங் சர்வீஸை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுவாங்க. ஸோ வி நோ எஸ்பிஐல தான் வந்து யோனோ கொண்டு வந்தாங்க. அதுல இப்போ 2.4 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்க. அட் லேண்ட் போர்ட் வித்தின் 6 monthsக்குள்ள. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆனுவல் பார்டர் ட்ரேட் வால்யூம் வந்து 80,000 crore இப்போ இருக்கு. அதை வந்து 2030க்குள்ள 2 trillion அச்சீவ் பண்ணணும்ன்றது இவங்களோட டார்கெட். நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட், அதுக்கப்புறமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஃபோரெக்ஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரிலாம் வந்து பேங்கிங் வந்து அங்கே என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க, எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த லேண்ட் போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சேர்பர்சன் வந்து ஆதித்யா மிஸ்ரா. ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. நெக்ஸ்ட் நியூஸ், சாதன் பிளஸ் பேங்க் ஆஃப் இந்தியா. சாதன் பிளஸ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதை என்ஹான்ஸ் பண்றதுக்காகனா ஃபினான்ஷியல் ஆக்சஸை என்ஹான்ஸ் பண்ற விதமா. சாதன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா.
அவங்க சாதனை பண்ணதுனால பேங்க் ஆஃப் இந்தியால அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதனை பண்ணதுனால பேங்க் ஆஃப் இந்தியால வேலை கிடைச்சிச்சு. அதுதான் சாதன் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவோட சேர்ந்து MOU பண்ணி சைன் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் ஆக்சஸை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக. யாருக்கு இது? ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் உமன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபினான்ஷியலா வந்து ஹெல்ப் பண்ற விதமா தான் வந்து இந்த சாதன் பிளஸ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட பிரீஃப் நியூஸ். மெயினா வந்து இவங்க எந்தெந்த இடத்துலலாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆண்டர்பிரைஸ் ஃபினான்சிங், ப்ரொவைட் லோன் டு செல்ஃப் ஹெல்ப் குரூப் அண்ட் நான் செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆண்டர்பிரனர்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிளைமேட் அண்ட் கிரீன் ஃபினான்சிங், வாட்டர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் அந்த இனிஷியேட்டிவ்காகவும் ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்காகவும். ஸோ இதில் யாரும் MOU சைன் பண்ணியிருக்காங்கன்றது மெயினாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சாதனும் வந்து டெல்லி பேஸ்டு தான். ஓகே, பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மும்பை மகாராஷ்டிரா அதோட ஹெட் குவார்ட்டர். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து புக்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன் இருக்கு. இதுல வந்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு சேர்மன் வந்து அலோக் ஜோஷி, ஃபார்மர் சீஃப் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் 2012 to 2014 அங்க இருந்தாரு. இவரை வந்து இப்ப என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரு? நேஷனல் செக்யூரிட்டி அட்வைஸ் போர்டு சேர்மன் தான். ஓகேவா? அலோக் ஜோஷி. ஸோ இப்போ இவங்க நியூவா எதுக்கு அப்பாயிண்ட் ஆயிருக்காங்கன்னா கேபினெட் கமிட்டி அண்ட் செக்யூரிட்டி. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்னவா இருந்திருக்காங்க? ஃபார்மர் சீஃப் ஆஃப் RNAW அப்படின்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க நியூவா அப்பாயிண்ட் ஆகுறாங்க இந்த ஃபீல்டுக்கு அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபீல்ட்ல இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் 2012 to 14 நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்ட் சேர்மன் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கான பிரீஃப் நியூஸ். ஓகே, இதுல நீங்க இதை மட்டும் படிச்சுட்டா போதும். இது தாண்டி ரொம்ப பிரீஃபாலாம் பார்க்க வேண்டாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் புக் வந்து ராமானுஜன் ஜர்னி ஆஃப் எ கிரேட் மேத்தமெட்டிஷியன். ஸோ வி நோ மேத்தமெட்டிக்ஸோட இது வந்து ராமானுஜன். ஓகேவா? இவர் வந்து இதோட ஆத்தர் யாருன்னா அருண் சிங்கால் அண்ட் தேவேந்திர குமார் ஷா. இவங்க தான் ஆத்தர் எழுதியிருக்காங்க. இதை யார் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த புக் அப்படின்னா நேஷனல் அர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாணி பிரகாஷன் குரூப் இவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்கோட நேம் என்னதுன்னா ராமானுஜன் ஜர்னி ஆஃப் எ கிரேட் மேத்தமெட்டிஷியன். இதை எழுதினவங்க யாரு? ஆத்தர் வந்து அருண் சிங்கல் அண்ட் தேவேந்திர குமார் சர்மா. ராமானுஜம் கிரேட் மேத்தமெட்டிஷியன் நம்மளுக்கு தெரியும். இந்த புக்கை எழுதுறவங்க யாரு? அருண் சிங்கல் அண்ட் தேவேந்திர குமார் சர்மா. அருண் தேவேந்திரா இவங்க 2 பேர் தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க எழுதியிருக்காங்க. இதை ரிலீஸ் பண்ணவங்க யாருன்னா நேஷனல் அர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியாவும். இவங்க வந்து யார் கூட கொலாபரேட் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? வாணி பிரகாஷம் குரூப் இவங்க கூட சேர்ந்துதான் இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு புக்ஸ்ன்னா புக்கோட ஆத்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பிளஸ் வந்து அதை யார் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ் வந்து அண்டையிங் லைட் எ பர்சனல் ஹிஸ்டரி ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. அண்டையிங் லைட் எ பர்சனல் ஹிஸ்டரி ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா யாருடைய மெமோயர்னா கோபால கிருஷ்ணன் காந்தி. இவர் வந்து ஃபார்மர் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் 2004 to 2009 இருந்திருக்காரு. ஓகேங்களா? இதை பப்ளிஷ் பண்ணது யாருன்னா ஆலிஃப் புக் கம்பெனி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
The Undying Light, a Personal History of Independent India. யாரு? கோபாலகிருஷ்ணன் காந்தி. ஸோ நம்மளுக்கு இண்டிபெண்ட்னாலே காந்திஜி ஞாபகம் வருவாங்க. இங்க வந்து யாருடைய மெமையர் சொல்லியிருக்காங்க? கோபாலகிருஷ்ணன் காந்தி. ஓகே, இவர் வந்து ஃபார்மர் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? ஆலிஃப் புக் கம்பெனி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுல அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டே. இது ஸ்டேட் நியூஸ் இருக்கு. ஸ்டேட் நியூஸ் வந்துருங்க. ஸ்டேட் நியூஸ் பாத்தீங்கன்னா சுக்விந்தர் சிங் சுக்கு, இவர் வந்து சிஎம் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ். இவங்க வந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா இ கல்யாண் போர்ட்டல் அப்படின்றத லான்ச் பண்ணிருக்காங்க. எதை சிம்பிளிஃபை பண்றதுக்காகனா, இப்போ வந்து ஒரு ஸ்டேட்லயும் பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இமாச்சல் பிரதேஷ்ல இருக்க பென்ஷன் ஸ்கீம்ஸான ப்ராசஸ வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக இ கல்யாண் போர்ட்டல் அப்படின்றத வந்து சிஎம் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த இ கல்யாண் போர்ட்டலை வந்து டெவலப் பண்ணது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எசோம்சா. இந்த எசோம்சா அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னா எம்பவர்மெண்ட் ஆஃப் எஸ்சி ஓபிசி மைனாரிட்டிஸ் அண்ட் ஸ்பெஷலி ஏபிள்டு. ஸோ இதை ஃபுல் இது படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். எம்பவர்மெண்ட் ஆஃப் எஸ்சி ஓபிசி மைனாரிட்டிஸ் அண்ட் ஸ்பெஷலி ஏபிள்டு. ஓகேங்களா, இது வந்து சிஎம் ஆஃப் இமாச்சல் பிரதேஷ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இ கல்யாண் போர்ட்டல். ஸோ எக்ஸாம்ல கேட்பாங்க இ கல்யாண் போர்ட்டல் எந்த ஸ்டேட் வந்து லான்ச் பண்ணுச்சுன்னா இமாச்சல் பிரதேஷ். ஓகேவா, இது வந்து பென்ஷன் ஸ்கீம்ஸை வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸை மெயினாக வந்து சிம்பிளிஃபை பண்ணுற விதமாக தான் இவங்க இந்த போர்ட்டலே கொண்டு வந்திருக்காங்க. இந்த போர்ட்டலை டெவலப் பண்ணவங்க யாரு? டிபார்ட்மெண்ட் ஆஃப் எசோமோசா. அதுதான் எம்பவர்மெண்ட் ஆஃப் எஸ்சி ஓபிசி மைனாரிட்டிஸ் அண்ட் ஸ்பெஷலி ஏபிள்டு. ஓகே, இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து இந்த மந்த் எண்டில் ஃபுல் இந்த மந்த்துக்கான ஃபுல் இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படியே லைனாக வந்து க்ளூ வச்சு படிக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டு வரேன். ஸோ இதில் இப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக மந்த் எண்ட் அப்போ நம்ம மே 1 to 31 இருக்க இம்பார்ட்டன்ட் டேஸ் லைனாக வந்து நம்ம படிச்சுக்கலாம். அப்போ தான் வந்து க்ளூ வச்சு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அப்போ தான் ஞாபகமும் இருக்கும் இம்பார்ட்டன்ட் டேஸ். ஓகேங்களா, தென் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸில் வந்து நான் எதனா சேஞ்ச் பண்ணிக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையுமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து நான் அதில் அப்லோட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.